வணக்கம். நான் ஒரு சார்ட் பார்த்தேன் இன்ஸ்டாகிராம்ல. அதில ஒரு இருண்ட உலகத்துக்கான ஒரு சார்ட் போட்டிருந்தாங்க. உடனே தான் நான் சரி நம்ம அத ஒளி உலகத்துக்கா எப்படி பண்ணணும்? இருண்ட உலகம் எப்படி இருக்கும்? அதாவது அத ஃபாரினர்ஸ் அந்த மாரி ரேஞ்சுக்கு நம்ம கொண்டு போ வேண்டாம். சிம்பிளா பார்ப்போம். எல்லாமே ரொம்ப காம்ப்ளிகேட்டடா பண்ணோம் அப்படின்னு சொன்னா தெரியாது. ஆனா இந்த இருண்ட உலகம் இருக்குதா அப்படின்னா இருக்குது. ஆனா அத எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஸ்டார்ட்டிங்ல தெரியாது. அதாவது பேர பாருங்களேன். பாலு, ரோத்சைல்டு, ராயல் ஃபேமிலி, ராக்ஃபெல்லர்ஸ் என்னமோ போட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு மேல உள்ள நம்ம நம்ம இப்ப நான் எப்படி அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவர்கள், அசுரர்கள், தேவர்கள் அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் ம் நம்ம இதுல 2மே இருக்கும். அதாவது பிளாக்கும் இருக்கணும், ஒயிட்டும் இருக்கணும். சமமா இருக்கணும். நம்ம சமநிலைப்படுத்துறதுக்காக வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்வேன். ஏன்னா மொத்தமா ஒளி மட்டுமே இருக்க முடியாது. இருள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இத எப்படி இயக்குது? இந்த இருண்ட உலகம் எப்படி இயக்குவாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மேல ஒரு டாப் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது இப்போ ஃபுல்லுமே அதாவது இந்த கலிகாலத்தில் இந்த இருண்ட உலகம் தான் அதிகப்படியாக இருக்கு. அது ஏன் அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன். அதோட ரீசனையும் எதனால நம்ம இப்படி இருண்ட உலகத்துக்குள்ளே கிடக்குறோம்? ஏன் நம்ம ஒளி உலகத்துக்கு போகுறதுக்கு யாருமே முயற்சிக்க மாட்டுக்கிறாங்க? ஏன் அது பிடிக்க மாட்டுக்கு? இந்த இருள் உலகத்திலே இருந்து பிறந்து, இறந்து, பிறந்து, இறந்து ஏன் நம்ம இப்படியே வாரோம்? ஏன் ஒளி உலகத்துக்கு போகுறதுக்கு யாருக்குமே அவ்வளோ அளவுக்கு விருப்பம் இருக்க மாட்டுக்கு? போனாலும் இந்த இருள் உலகத்து மனிதர்கள் நம்மள ஏதாவது ஒண்ணு பண்ணி நம்மள அவங்க பக்கத்துக்கு இழுக்க தான் பார்க்குறாங்க. ஏன் அப்படிங்கிற காரணம் நீங்க ஆன்மீகத்துக்குள்ள போகும்போது நீங்க கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இவங்க எல்லாருமே எப்படின்னா, இப்ப ஃபர்ஸ்ட் சொல்றாங்கல்ல பால் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க தான் ஒரு இருள் சக்தியோட ஹெட்ன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். இவங்க அதுக்கு கீழ ஒரு 3 அதாவது எல்லாமே எப்படின்னா ஒரு பப்பட் மாரி. இப்ப அந்த மேல உள்ள இருக்கிறவர் ஒரு நூல் கட்டி எல்லாத்தையுமே இயக்குறாப்புல வச்சிருப்பாங்க. இப்ப எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒரு அடுத்தது கீழ அவங்களுக்கு இருக்கிறவங்க என்னன்னா, நிதியை கட்டுப்படுத்துவார்கள். இவங்களுக்கு ஃபுல்லுமே பணம் சப்ளை சரிங்களா? அத எப்படி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுக்கு கீழ எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஒரு விதமான ஒரு மறைமுக அதிகார அதாவது அதிகாரம், பணம் அது அது இல்லன்னா, இந்த உலகத்துல இல்ல அப்படிங்கிற மாரியே கொண்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலா எப்படி கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த இருண்ட உலகத்துக்கு என்னன்னா, மெயினா அதிகாரமும், பணமும். இந்த அதிகாரமும், பணமும் இருந்தால் மட்டுமே ஒரு மனிதன் ஜெயிக்க முடியும். அதுதான் வெற்றி அப்படிங்கிறதே நம்ம நம்ம புத்திய மழுங்கடிச்சு, இவங்க இந்த உலகத்துக்குள்ள நம்மள இழுத்து கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க. சரிங்களா? அப்ப இவங்க என்னன்னா அதிகார அமைப்புகள். அப்ப அதுக்கு கீழ தான் என்ன அப்படின்னா, இவங்க யார் மூலமா இந்த அதிகார அமைப்புகள் செயல்படும் அப்படின்னா, ஆக்ட்ரஸ் இப்ப நீங்களே பார்த்திருப்பீங்க. எப்படி சினிமா மோகத்துல, அப்புறம் சிங்கர்ஸ், ஸ்போர்ட்ஸ், மீடியாஸ் ஃபுல்லுமே இது இத இத செய் இத தான் பல வேலைகள் செஞ்சுகிட்டே இருக்கும். அடுத்தது லாஸ்ட்டா நம்ம பப்ளிக். அப்ப நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப கீழ இருந்து நீங்க மேல பார்க்குறீங்க. நம்ம கீழ தான் இருக்கோம் பப்ளிக் நம்ம. அப்ப நம்ம கீழ இருந்து மேல பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா, என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம மீடியாஸ்ல என்னலாம் இருக்கோ அதெல்லாம் பார்க்குறோம். அப்புறம் அதுக்கு மேல யார் யார் லீடர்ஸ் அப்படிங்கிறத வச்சுக்கிறோம். அதுக்கு மேல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிகாரம். அதான் அந்த லீடர்ஸ் அதிகார தோரணையில இருக்கிறவங்களுக்கு நம்ம கட்டுப்படுறோம். அதுக்கு மேல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அ அ அந்த அந்த அதாவது பணம் இருக்கிறவன் தான் அதிகாரத்தையும் கண்ட்ரோல் பண்றான். எந்த அளவுக்கு மாற்றி வச்சிருக்கிறாங்க பாருங்க. அதாவது நம்ம நினைப்போம் பணம் மட்டும் இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். இல்ல அதிகாரம் இருக்கிறவன் பணம் இருக்கிறவன கண்ட்ரோல் பண்றான். ஸோ இப்படிதான் இந்த 2 அமைப்புகள் இருக்கு. ஏன் இந்த 2 அமைப்புகள நம்ம 2 அமைப்புக்குள்ள நம்ம கடக்கோம். இப்ப மெயினா ரீசன் என்னன்னா, இப்ப நான் பேச வந்த டாபிக்கே அதுதான். எப்படி நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இவங்க வச்சுக்கிறாங்க. மக்களை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. இப்ப நம்ம மக்கள் தானே. இப்ப நம்ம மக்களை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்கன்னா, இது மூலமா தான். என்ன அப்படின்னா, நம்மளுக்கு அளவுக்கு மீறி ஆசை. சரிங்களா? கொஞ்சம் நெஞ்ச ஆசை கிடையாது. அளவுக்கு மீறி ஆசைகள். எது மேல? பொருள் மேல, அதிகாரம் மேல, உடல் இன்பத்து மேல. எல்லாமே கட்டுப்பாடு இல்லாத விருப்பங்கள்.
சரிங்களா? அதுக்கப்புறம் என்னன்னா கோபம். இப்ப வந்து என்னாவது ஒண்ண எதிர்பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்க. ஏதாவது வேணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டோம் அப்படின்னா, அது நிறைவேறல அப்படின்னு சொன்னா, அது கோபமா வந்து மாறுது. அதாவது தீவிர கோபமா வந்து மாறுது. அடுத்தது என்னன்னா ஈகோ. நம்மளோட ஈகோவை யாராவது டச் பண்ணிட்டாங்கன்னா போதும். உடனே அப்படியே தீவிர கோபமா வந்து வெளிப்படுத்திடுறோம். அடுத்தது என்னன்னா பேராசை. அப்புறம் உண்மை மறந்து, அதாவது உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறதே மறந்து பொருளுக்காண்டியும் மனிதர்களுக்காண்டியும் அதிக பற்று. சரிங்களா? அவன் வந்து இப்போ பொருளுக்காண்டி அப்படின்னா அவன் அவன் வந்து உண்மையே மறந்துருவான். உண்மை இருக்கா அப்படின்னே வந்து தெரியாத அளவுக்கு மறந்துருவான். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மனிதர் மேல அளவுக்கு அதிகமான பற்று. அதுக்கு அப்புறம் என்னன்னா நான் தான் பெரியவன் அப்படின்னு சில சில பேர் அது அது ஒரு இது. அப்புறம் பொறாமை. அதாவது பிறர் உயர்ந்துட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த எரிச்சல் பயங்கரமா வரும். அப்புறம் வந்து பொய் பேசுறது, அப்புறம் சதி செய்யறது, சுயநலமா இருக்கிறது, பழி வாங்கும் எண்ணம் இருக்கிறது, பயம் இருக்கிறது, வெறுப்பு இருக்கிறது, சோம்பேறித்தனம் இருக்கிறது. அப்போ இந்த இதை எல்லாம் நம்மளுக்கு இருக்கிற போய் தானே வந்து இவங்க வந்து இந்த பாலுங்கிறவர் நம்மளை ஏற்றி வைக்கிறாருங்கிறதான் உண்மை. சரிங்களா? இந்த இதை நீங்க நல்லாவே பார்த்திருப்பீங்க. இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் இதை அனைத்தும் நம்ம வந்து களைகிறதுக்காண்டிதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பீரியட்ல நம்மளுக்கு வந்து நடந்திருக்கும். சரிங்களா? நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இந்த லிஸ்ட் நான் போட்டிருக்கேன். இந்த லிஸ்ட்டை வந்து நீங்க வந்து எழுதுங்க. நீங்க வந்து இரட்டை சுடர் பயணத்துல இருக்கிறவங்க வந்து இந்த லிஸ்ட்டை வந்து எழுதி டிக் மார்க் போடுங்க. நிச்சயமாக நான் சொல்றேன், இந்த ஜேர்னில உண்மையா இருந்தவங்க, இந்த ஜேர்னில இருக்கிறவங்க, இந்த இரட்டை சுடர் பயணத்துல இருக்கிறவங்க அத்தனையும் கலைந்திருப்பாங்க. இதுல வந்து ஒண்ணுமே அவங்க கிட்ட இருக்காது. இந்த ஒண்ணுமே இல்லாமல் நீங்கள் வரும்போதுதான் நீங்க வந்து ஹையர் கான்சியஸ்னஸ்க்கு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரிங்களா? இதுல ஏதாவது 1, 2 வந்து மிஸ் ஆயிருச்சு அப்படின்னாலும் அதுக்கான லெசன்ஸ் உங்களுக்கு திரும்ப 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 கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்க அததான் வந்து கவனிக்கணும். ஏன் வந்து நம்மளுக்கு திரும்ப 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 அடி உழுது, ஏன் நம்ம திரும்ப திரும்ப இதே லூப்புக்குள்ள போறோம் அப்படின்னா, இந்த லிஸ்ட்டை நீங்க வந்து எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த லிஸ்ட்ல ஏதாவது ஒண்ணு உங்ககிட்ட இருக்கும். அதை நீக்கிறதுக்காண்டி தான் லெசன்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. சோ இதை அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுக்கிட்டு ஒன்னொன்னா உங்களுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணி இதெல்லாம் நான் இல்லாம இருக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இப்போ 6 துர்குணங்களுடைய அசுரர்கள் அப்படின்னு நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது முக்கியமான துர்குணங்கள்னு சொல்றாங்களா 6 சொல்லணும்ல அதை தான் நான் வந்து பிரிச்சு எழுதியிருக்கேன். சரிங்களா? நம்ம நம்ம எல்லாம் முன்னோர்கள் சொன்னது 6 துர்குணம் வந்து இந்த காமம், மோகம், மதம், மாச்சு அது சொல்லுவாங்க. அதோட துர்குணங்கள் அசுரர் சக்தியை யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது டாப்ல இருக்கிறது வந்து மகிஷாசூரன். அதுதான் அகந்தைக்கான மிகப்பெரிய அசுரன். சரிங்களா? அப்ப சும்பன், நிசும்பன் இவங்க 2 பேர் என்ன அப்படின்னா ஒன்லி எதுக்காண்டினா பேராசை காண்டியும் பொறாமை காண்டியும். சோ இருக்கிறதுலே இந்த துர்குணங்கள் நிக்கிற நம்ம அசுரர் சக்தி அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இதுதான். சரிங்களா? இதை வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா இவங்க கட்டுப்பாடு இல்லாம எடுத்திருப்பாங்க. அதாவது தீவிரமா வந்து இந்த அசுர சக்தியை வந்து எடுத்திருப்பாங்க. இதை வந்து கன்வெர்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. சரிங்களா? ஒண்ணு என்ன பண்ணிருக்கணும், இந்த இதை வந்து நம்மள மாதிரி வந்து கன்வெர்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அது தெரியாது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இருண்ட உலகத்துக்குள்ளே கடந்துகிட்டு அந்த இருண்ட உலகத்துக்குள்ளே இருந்து இதுக்குள்ளே வந்து உழன்று சுழன்று அதாவது பிறவி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? இதுதான் வந்து இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சோ நம்ம வந்து இருண்ட சக்தி பார்த்துட்டோம். அப்ப நம்ம வந்து ஒளி உலகத்துக்கு வந்து எப்படி ஒளி உலகத்துக்குன்னு சார்ட் இருக்கும்ல, அப்போ அவங்களுக்கு சார்ட் இருக்கும்போது நம்மளுக்கு சார்ட் இருக்குன்னா இதுல ஸ்டார்டிங் யாருன்னா எல்லாருக்கும் தெரியும் பரமாத்மா. அதுக்கப்புறம் தெய்வ சக்திகள் இருக்கும், தேவர்கள் இருப்பாங்க, ரிஷிகள் முனிவர்கள் இருப்பாங்க, சித்தர்கள் இருப்பாங்க, யோகிகள் இருப்பாங்க, மனிதர்கள் இருப்பாங்க. இன்னும் இந்த சைடு இருக்குல்ல இதை பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது கொஞ்சம் ரொம்ப டீட்டெயிலா வந்து இதுதான் மெயின். இது டீட்டெயில் எப்படின்னா இந்த இப்போ நான் இப்ப சொல்றேன்ல இதுதான் நம்ம வருவோம் இந்த இரட்டை சுடர் பயணத்தில். இந்த நிலையை வந்து நம்ம எடுக்கிறதுக்காண்டிதான் மேல் நோக்கி நம்ம வந்து போவோம். சரிங்களா? நம்ம ஏன் வந்து மூலாதாரத்துல இருந்து மேல போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நிலையை அடையிறதுக்காண்டிதான். அப்ப நம்ம கீழே இருந்து பார்ப்போம். சரிங்களா? நம்ம வந்து பூத கீழ்நிலை உயிர்களா இருந்து அதுக்கப்புறம் மனிதர்களா வந்திருப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா ஆன்மீக ஆசிரியர்களா வந்திருப்போம். அதுக்கப்புறம் யோகிகள் தபசு பண்றதுக்கான செயல்ல ஏறி இருப்போம். அதுக்கப்புறம் சித்தர்கள் ஆகிறதுக்கு முயற்சிப்போம். அதுக்கப்புறம் ரிஷிகள் ஆகிறதுக்கு வந்து முயற்சிப்போம். அதுக்கப்புறம் தேவர் தேவரிகளா முயற்சிப்போம். அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் தேவ சக்திகள் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணியிருப்போம், அவதாரம் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணும். அதாவது இதுல வந்து உச்சகட்டம் என்னன்னா அவதாரம். அவதாரம் என்னன்னா அந்த சக்தியை எடுக்கிறதுக்கான ஒரு நிலை, அதாவது டிஸ்டார்டடா இருக்கிறத நம்ம டிவைனா மாத்துறதுக்கு. சோ நம்ம எவ்வளவு பெரிய ப்ராசஸ் பாருங்க. இது வந்து அவ்வளவு எளிதாக வந்து நடக்குமா? நம்ம வந்து மனிதர்களா தான் இருக்கும், நல்லா யோசித்துக்கோங்க, மனிதர்களா இருக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து இதை எல்லாமே நம்ம என்ன ஆகி இந்த பரமாத்மாவோட ஒன்றணும் அப்படின்னு சொன்னா இந்த அவதாரங்கள் எடுக்கிற அளவுக்கு வந்து நம்ம வந்து போயிருக்கணும், டிவைனா மாறி இருக்கணும். இப்ப நம்ம பயணமே ஏன் வந்து ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அவதாரத்துக்கு நம்ம போகிறதுக்கான முயற்சியை நம்ம எடுத்துக்கிட்டு இருப்போம், சரிங்களா? டிவைனா மாறுறதுக்கான இதை வந்து நம்ம வந்து எடுப்போம். சோ அப்போ இப்போ அது அது அவதார சக்தி தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம அதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா கிருஷ்ணர், ராமா அப்படின்னு சொல்லிட்டு ராமா அந்த மாதிரி அவதாரம். அதாவது மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா விஷ்ணுவோட இது வந்து அவதாரமா இருக்கும். அப்ப நம்ம வந்து சிவசக்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோமே அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது சிவசக்தியில சிவன் எப்படி அப்படின்னு சொன்னா அதோடைய சாராம்சமா இருக்கிறதை நம்ம வந்து உள்ள வந்து எடுத்துருவோம், சரிங்களா? இப்போ தேவர்கள், இப்ப இதுல வந்து ஒன்னொன்னா சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப மேல இருக்கிறாங்களா அவதாரம் தெரியும் மகாஷ். இப்ப தேவர்கள் யாரு அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ண, இப்ப அவதாரம் வந்து மனித வடிவில் வருவாங்க, அதாவது அந்த சக்தியா பரமசக்தியா அவங்க எடுத்து அவங்க வந்து இந்த மனிதர்கள் வடிவில் வந்து புவிக்கு வந்து வருவாங்க. அடுத்தது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவர்கள். தேவர்கள் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இயற்கை, அதாவது கேலக்சியை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. எப்படி இந்த இருண்ட உலகத்தை வந்து மேல மேல கண்ட்ரோல் பண்றாங்களோ அதே மாதிரி இந்த ஒளி உலகத்தை கண்ட்ரோல் பண்றது தேவர்களா இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரிஷிகள் வந்து என்னன்னா அந்த வேத ஞானத்தை வந்து நிறைய உணர்ந்திருப்பாங்க. அடுத்தது என்னன்னா சித்தர் வந்து யோக சித்தி ஞான நிலையை வந்து அடைஞ்சிருப்பாங்க. யோகிகள் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா தியானம் இது மூலமா அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா முன்னேற்றம் அடைஞ்சிருப்பாங்க. அது மூலமா தவசு பண்ணி முன்னேற்றம் அடைஞ்சிருப்பாங்க. மனிதர்கள் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஆன்மீக வளர்ச்சி ஆரம்பிக்கிறதுக்காண்டி வந்திருப்போம். சோ நம்ம வந்து பேசிக்கலா இப்ப நீங்க வந்து இந்த இதுல இப்போ இந்த இது இருக்குல்ல, இதுல ட்வின் ஃபிளேம்ல என்ன என்ன எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சில பேர் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேல, இப்ப நான் வந்து ஆன்மீக ஆசிரியராகவே நான் வந்து போதும், என் வாழ்க்கையில நான் வந்து அதுவாவே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா இந்த ரேஞ்சிலேயே வந்து அவங்க இருப்பாங்க. சோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த பர்த்துக்கு வருவாங்க. பர்த்துக்கு வந்துட்டு இந்த ஆசிரியரால இருந்து அடுத்தது யோகிகள் நிலைக்கு போறதுக்கு வந்து போவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா யோகிகள்ல இருந்து ரிஷிகளுக்கு சிலவங்க இந்த பிறவியில இப்ப நல்ல விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா இந்த பிறவியிலே அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, அதாவது ஆன்மீகத்தை வந்து அவங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஹையர் கான்சியஸ் எடுக்கிறதுக்காண்டி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு மேல 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 ஸ்டெப்புக்கு வந்து போக வந்து ஆசைப்படுவாங்க. ஆசைப்பட்டுட்டு அதுக்கான முயற்சிகளை தான் வந்து அவங்க வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ இப்போ நம்மலாம் வந்து எதுக்கு வந்த உடனே ஒரு 5 வருஷத்துலயோ இல்ல 6 வருஷம் 7 வருஷம் 10 வருஷத்துக்குள்ளேயோ எப்படி இவ்வளவுக்கு நம்மளுக்கு தெரியுது, நம்மளுக்கு வந்து நம்ம இந்த பிறவியில் வந்து நம்ம இத்தனை வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் நம்ம வந்து அவ்வளவா ரொம்ப வந்து அப்படி நம்ம வந்து பண்ணலையே, நம்ம வாழ்க்கையில தானே இருந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு டவுட் வரும். எப்படி இவங்களுக்கு மட்டும் இவ்வளவு இது வருது அப்படின்னா அந்த முந்தின பெருத்திலே வந்து நம்ம வந்து அதாவது ரிஷிகளா எடுத்திருக்கலாம், தேவர்களா எடுத்திருக்கலாம், மகாதேவ சக்திகளா வரைக்கும் கூட நம்ம சிலவங்க வந்து வந்திருப்பாங்க. அது வரைக்கும் கூட முந்தின பர்த்ல வந்து அவங்க வந்து எல்லா தவசு பண்ணி அவங்க வந்திருப்பாங்க. அடுத்த பர்த் வரும்போது இந்த 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 மனிதர்கள் இருக்கும்போது அந்த ஒரு ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இந்த அவதாரத்தை எடுக்கிறது டிவைனா கன்வெர்ட் ஆகுறதுக்காண்டி இந்த ப்ராசஸை வந்து அவங்க அந்த இந்த இதுல உள்ள கர்ம பதிவுகள் எல்லாம் கழிச்சுட்டு அவங்க அடுத்த நிலைக்கு, அதாவது அந்த விழிப்புணர்வு அது குண்டலினி வந்து எழும்ப ஆரம்பிக்கும் போது எப்ப எழும்புதோ அப்பம் இருந்துதான் வந்து இந்த இருண்ட உலகத்துக்குள்ளே சிக்காமல் நீங்கள் இருந்தீங்கன்னா இப்ப ஏன் வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்க் அந்த காலத்துல வந்து டக்கு டக்கு டக்குன்னு ஏறுவாங்க. இப்ப சித்தர்களா மாறுறதுலாம் அவங்க வந்து நிறைய பேர் மாறி இருக்காங்க, ரிஷிகளா வந்து மாறி இருக்காங்க. ஏன் வந்து இந்த கலிகாலத்தில் வந்து நிறைய பேர் மாற மாட்டுக்காங்கன்னா இந்த இருண்ட உலகம் ரொம்ப 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 பயங்கரமாக மாறிவிட்டது. சோ இது இப்போ இந்த ஒரு ஸ்டெப்ல இருந்து கூட அடுத்த ஸ்டெப் போறது கூட நிறைய பேருக்கு வந்து முடியாது. என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இருண்ட உலகத்துக்குள்ள வந்து நம்மளை கொண்டு இழுத்து உள்ள தள்ளி போட்டுருவாங்க. ஏதாவது ஒண்ணு, அதாவது இந்த ஏன் அப்படின்னா நம்ம புவியில வந்து இங்க பூமியில வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாலே இந்த இருண்ட உலகத்துக்குள்ள சிக்க வைக்கிறதுக்கு பல விதமான முயற்சிகள் வந்து நடக்கும். அவங்களுக்கு வேலையே வந்து அது அந்த அந்த இருண்ட உலகத்துக்குள்ள நம்மளை எந்த விதத்திலேயாவது இழுத்து கொண்டு வந்து உள்ள போட்டுருணும் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் நம்ம இது அதுக்கப்புறம் அவ்வளவுதான். அந்த நீங்க இது விழிப்புணர்வு அடையல, நீங்க இருண்ட உலகத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா நீங்க வந்து சொல்லி முடிஞ்சீங்க அப்படின்னு தான் அர்த்தம். திருப்பி பர்த் எடுத்து திருப்பி வந்துகிட்டே இருக்கணும் உங்களுக்கு. சோ நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த இருண்ட உலகத்துக்குள்ளே சிக்காமல் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதுக்குதான் நான் என்ன சொல்லனா இந்த லிஸ்ட் ஃபுல்லும் எழுதி வைங்க. எழுதி வச்சுட்டு எதுக்காண்டி நான் திருப்பி திருப்பி ஏதாவது ஒரு கஷ்டங்கள் எனக்கு வருது அப்படின்னா இதுல ஏதாவது ஒண்ணுல நீங்க சிக்கி இருப்பீங்க. அதனாலதான் வந்து
அப்படி வந்து வரும். சரிங்களா? நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து இந்த ட்வின் ஃப்ளேம்குள்ள வந்து சிக்குவோம், பற்றுனால சிக்குவோம் நிறைய. அவங்கள வந்து ஏன் அப்படின்னா அது சோல் இதுன்னொன்னே நம்மளுக்கு வந்து வரும். இப்ப சரி, இத வந்து நம்ம வந்து ஏன் வந்து அப்ப சக்ராஸ் ஆக்டிவேட் பண்ணுங்க, சக்ராஸ் ஆக்டிவேட் பண்ணுங்க, சக்ராஸுக்கு ஏன் முக்கியத்துவம் குடுக்குறோம் அப்படின்னு கேட்டா, இந்த என்ன என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சக்ராஸ் அப்படிங்கிறதான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்மளுக்குள்ள இருக்கிற ஏன் வந்து உள்ள பாருங்க, சக்ராஸ ஆக்டிவேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, இப்ப இந்த உலகங்கள் நம்ம சொல்ற வெளியில வந்து பார்க்கணும், இது 7 உலகமும் நம்மளுக்குள்ள இருக்கு. ஒவ்வொரு சக்ராஸையும் ஒரு நல்லா ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நம்ம நம்ம நினைக்கிறோம் ஒரு சக்கரம் எனக்கு மூலாதாரம் வந்துட்டுப்பா, எனக்கு அங்க மேல வந்துட்டுப்பா, எனக்கு அங்க வந்துச்சு, நான் அப்படியே நான் பெரிய ஆளாயிட்டேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிறேன். ஆக்சுவலா அப்படி கிடையாது. அவ்வளோ ஒவ்வொரு சக்கரத்துக்குள்ளேயும் அவ்வளோ ஒரு அதி உன்னத ஒரு உலகமே இருக்கு. சரிங்களா? அது வந்து எளிது கிடையாது. மெல்ல மெல்ல நீங்க ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த உலகத்தை முழுசா வந்து அனுபவிக்கிற அளவுக்கும் அந்த சக்கராஸ் வந்து ஆக்டிவேட் வந்து நடக்கணும். இப்போ இப்போ அப்போ எப்படி அப்படின்னா மூலாதாரத்துலதான் நம்ம வந்து வாழ்க்கை அடிப்படை இதை வந்து தொடங்குறோம். அப்புறம் வந்து சுவாதிஷ்டானம் வரும்போது மனிதனுடைய வளர்ச்சியை அடைகிறோம். அப்புறம் மணிப்பூரகத்தை ஆக்டிவேட் பண்ணும்போது யோகி நிலை அடைகிறோம். அப்புறம் அனாகதாவை பண்ணும்போது ரிஷி முனிவர் நிலை அடைகிறோம். விஷுத்தியில வரும்போது சித்த நிலையில அடைகிறோம். சித்தர் நிலை அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்த தெய்வ ஞானம் ஆக்ஞா சக்தி எடுக்கிறதுக்கு தான் நிறைய பேர் வந்து கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அது தெய்வ ஞானத்தை வந்து எடுக்கணும். அதுக்கப்புறம் சகசிராரா, அதுதான் வந்து பரமானந்த உணர்வு. சரிங்களா? இது இது இந்த 7 உலகத்தையும் இது பண்ணணும். இந்த சக்கரா தான் இந்த ஆன்மீக உலகத்துக்குள்ளேயே உங்களுக்கு போகிற கதவு. இந்த கதவை நீங்க வந்து நல்லா திறக்கிறதுக்கான பயிற்சி. அதனாலதான் சக்கராஸ் ஆக்டிவேட் பண்ணுங்க, சக்கராஸ் ஆக்டிவேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நான் சிவன் சொன்னோம்ல, சிவன் சிவன் உணர்வு அப்படின்னா மனிதனுக்குள்ளே அந்த உணர்வை வந்து வெளிப்படைஞ்சிடும். சிவன் அம்சம் எப்படி இருக்கும் அது வேணா நான் தனியா சொல்றேன். சிவன் அம்சம், சிவன் அம்சம் வெளிப்பாடாக நம்ம வந்து தோன்றுவோம். ஆக்சுவலா பேசிக்கலா என்னன்னா அவதாரம் அப்படிங்கிறதையோட நம்ம என்ன 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 எடுக்கிறோம். இப்ப நம்ம அவதாரம் அப்படின்னு சொன்னா எல்லாரும் ஐயோ அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. அப்படி நம்மளே பார்க்க ஆரம்பிப்போம். சோ அப்படி பார்க்காதீங்க. அந்த அம்சம், அந்த அம்சத்தை நம்ம எடுக்கிறோம், அந்த அம்சத்தை எடுக்கிறோம். அப்போ விஷ்ணுவா இருக்கட்டும், எந்த உதாரகம் அந்த அம்சம் சொல்லிட்டு ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் அவதாரம். சரிங்களா? அதுக்காண்டி நான் அப்படியே வரணும் அப்படிங்கிறதுலாம் வந்து கிடையாது. ஏன்னா அது தெரியறதுக்காண்டி அவங்க அவதாரம்னோட அப்படி போட்டிருக்காங்க. அந்த டிவைன் அதுதான் அம்சம். அந்த டிவைன் அம்சத்தை எடுக்கிறதுக்காண்டி தான் நம்ம இவ்வளவு வந்து பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ இதுல வந்து முக்கியமானது என்ன அப்படின்னா, ஏன் வந்து தாந்திரிக்க வந்து நான் வந்து ஈஸியஸ்ட் வே அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இருண்ட உலகத்துக்குள்ளே இருந்துகிட்டு நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து டோட்டலா நீக்கி நீங்க வந்து போறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 கஷ்டம். சரிங்களா? ஏன்னா இது ரொம்ப கலிக்காலம். அப்போ இவங்க வந்து தந்த்ராவை வந்து அந்த காலத்துல ஏன் வந்து அவ்வளோ ஒரு புனிதமா இருக்குதுன்னா, அப்போ வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு காலங்கள். இப்போ வந்து ரொம்ப கெட்டு போச்சு. ஸோ கெட்டு போனதுல தந்த்ராவையே வந்து ரொம்ப கெட்டு 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 வச்சிருக்காங்க. ஸோ நம்ம அதோடைய உண்மைத்தன்மையை இறையிடம் அதில் தந்த்ரா வந்து இறை மூலமா நம்மளுக்கு கிடைக்கிற உணர்வு தான் வந்து டைரக்டா கிடைச்சாதான் வந்து பரமாத்மாட்ட இருந்து நம்மளுக்கு வந்து வரணும். இப்போ நான் வந்து வாராகி அப்படின்னு சொல்லனா எனக்கு வந்து டைரக்டா வாராகிட்ட இருந்து வந்தாதான் அந்த தந்த்ராவுடைய புனிதம் வரும். அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு முன்னக்கூட்டியே இந்த தந்த்ராவை நான் வந்து செயல்படுத்துறதுக்கு முன்னக்கூட்டியே என்னோட இருக்கிற அத்தனை தீய குணங்களையும் நான் வந்து நீக்கி இருக்கணும். இதுக்கு குவாலிஃபைடு ஆகியிருக்கணும் நான். அப்போ குவாலிஃபைடு ஆகி அதை வந்து ஒரு 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 லெவல் வந்து புனிதமா நான் வந்து கன்வெர்ட் பண்ண எனக்கு தெரிஞ்சிருக்கணும். முதல்ல வந்து கன்வெர்ட் பண்ண தெரியணும். இப்ப கோபம் அப்படின்னு சொன்னா, இப்ப நான் அதை தான் நிறைய பேர் சொன்னாங்க ஆன்மீகத்துல வந்து, ஐயோ நான் கருணையா மட்டும்தான்ப்பா இருப்பேன், நான் அன்பின் சுரூபமா தான் இருக்கிறேன், நான் வந்து அதுக்கு எடுக்கவே மாட்டேன். கோபத்தை வந்து நீ எப்படி மாத்தணுங்கிற டெக்னிக்கை கத்துக்கோ, எப்படி வந்து செயல்படுத்தணுங்கிறத கத்துக்கோ. இதுதான் தந்த்ரா சொல்லி கொடுக்கும். தந்த்ரா வந்து வேற எதுவுமே உனக்கு சொல்லி கொடுக்காது. உனக்கு வந்து நீ எப்படி மாற்ற அப்படிங்கறதான் சொல்லி கொடுக்கும். சோ என்ன அப்படின்னா, இப்ப காமம் அப்படின்னா இத வந்து கிரியேட்டிவ் ஃபோர்ஸ், இதுதான் வந்து உனக்குள்ள உயிர் சக்தி. இந்த சக்தியை லைஃப் ஃபோர்ஸை வந்து எப்படி தெளிவாக்கி, இப்போ காமத்தை வந்து தெளிவாக்கி அதை வந்து அருள் சக்தியா வந்து கன்வெர்ட் பண்ணும். எது கன்வெர்ட் பண்ணும்னா தந்த்ரா கன்வெர்ட் பண்ணும். அடுத்தது என்னன்னா, இப்ப கோபம் ஒண்ணு எல்லாரும் கோபமே கிடையாது. கோபம் வந்து வெளியே பார்க்கும்போது அழிவு சக்தி போல் தோன்றாலும் ஆஸ் பர் தந்த்ரா அது என்ன அப்படின்னா பாதுகாப்பு சக்தி.
சக்தி. ஏன் அப்படின்னா ஒரு தர்மத்தை காக்கும் வீர சக்தியாக நீ வந்து மாற்றுறதுக்கு உனக்கு தெரியணும். ஒரு தர்மத்தை காக்குறதுக்காக அந்த கோபத்தை நீ எடுத்த அப்படின்னு சொன்னா அந்த கோபம் நல்லது. அதுதான் தந்திரா. சரிங்களா? அடுத்தது என்னன்னா பேராசை. அப்போ ஒரு பெரிய லட்சியத்தை அடைய வேணும் அப்படின்னா அதுக்கு பேராசை இருந்தால் அது நல்ல சக்தி. அந்த பேராசை வந்து தெய்வ லட்சியமாகவும் ஒரு உன்னத லட்சியமாகவும் நீ எடுத்த அப்படின்னு சொன்னா அந்த பேராசை உனக்கு நல்ல சக்தி. சரிங்களா? இப்போ நம்ம எதெல்லாம் வந்து பேராசை கெட்ட சக்தின்னு சொல்லியிருக்கிறோமோ அந்த பேராசையை எப்படி மாற்றணும், ஒரு உன்னத லட்சியத்துக்காக நீ மாற்றினா அந்த பேராசை உனக்கு வந்து நல்ல சக்தியா தந்திராவை வந்து மாற்றி கொடுக்கும். அடுத்தது என்னன்னா மோகம். மோகம் வந்து ஒரு மனிதன் வந்து பொருள், அதாவது காசு பணத்துக்காண்டி போய் விழுந்துடக்கூடாது. அந்த பற்றை மனிதர்கள்கிட்ட மோகம் அப்படின்னாலே மனிதர்களுடைய பற்றை வச்சுக்கிட்டு மனிதருக்குள்ளே போய் உழுறது. அதுக்கப்புறம் என்னன்னா அதை வந்து பணத்துக்காண்டி போய் இது பண்றது, அது கிடையாது. சரிங்களா? பணமோ மனிதனுக்கோ உள்ள சிக்கின அப்படின்னு சொன்னா இந்த மோகத்தை வந்து நீ பற்றை வந்து மாற்ற முடியாது. எப்படி மாற்றணும் அப்படின்னா தெய்வ பக்தியாக மாற்றணும். அதனாலதான் நான் திரும்பி என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து ஹையர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஒரு டிவைனை வந்து வைக்காதீங்க. வேற யாரையாவது ஒரு சக்தியை வந்து நீங்க வந்து வைக்காதீங்க. உங்க மேஸ்குலினே வைங்கன்றேன். புரியுதுங்களா? நீங்க வந்து மேஸ்குலினே நீங்க வந்து ஒரு சிவனாக நீங்க வந்து கன்வெர்ட் பண்ணி, இல்ல உங்களுக்கு என்ன காட் நான் அதான் சொல்லுவேன். நீங்க இயேசுனா இயேசுவா கன்வெர்ட் பண்ணுங்க. முருகன்னா முருகரை மாற்றுங்க நீங்க. சரிங்களா? இதை நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த அனுபவம் தான் ஞானமாக கிடைக்கும். எனக்கு ஏன் வந்து இந்த கார்மிக்கு இந்த சோல்மேட்ஸ் இந்த இந்த ஃபால்ஸ் இவங்க எல்லாம் அனுபவம் ஆச்சுன்னா நான் அனைத்தையும் சிவனாக தான் வந்து ஏன் அப்படின்னா நம்ம அந்த கான்செப்டுக்குள்ள போறோம். சோ அந்த தெய்வமாக பாக்குற கெப்பாசிட்டியை நம்ம வந்து எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அதுல வந்து அவங்க தவறா இருந்தாலும் நம்மளுக்கு அனுபவம் பாடம் வந்து அது மூலமா நம்ம வந்து பயங்கர ஞானம் கிடைக்கும். நீங்க அதெல்லாம் நீங்க உணர்ந்து பார்த்தா வந்து உங்களுக்கு தெரியும். அடுத்தது என்னன்னா அகந்தை அப்படின்னா ஆணவம் அப்படின்னு சொன்னா என்ன ஆணவம் இருக்கணும் அப்படின்னா எனக்கு பின்னால் வந்து டிவைன் இருக்கு, சோ அந்த கான்பிடென்ட் இருக்கு. ஏன்னா நான் வந்து மத்த ஆணவத்தை எல்லாம் அழிச்சிட்டேன்ல. ஆனா இந்த ஆணவம் எனக்கு எந்த ஆணவம் நல்லதுன்னு எனக்கு தெரியும். சரிங்களா? எந்த ஆணவம் எனக்கு நல்லது தெரியும். சோ அதுல நான் ஆணவமா இருந்தால் அதை வந்து கான்பிடன்ஸ். அப்போ என் பின்னால் வந்து தெய்வ சக்தி இருக்கு அப்படின்னு நான் திமிரா இருக்கிறேன் அப்படின்னா அது என்னுடைய கான்பிடென்ட். அடுத்தது என்னன்னா பொறாமை வந்து கீழே இழுக்கும். ஆனா அந்த பொறாமையை வந்து எப்படி உயர்த்தணும் அப்படின்னா அதை வந்து ஊக்கமாக நான் வந்து எப்படியாவது ஆன்மீகம். இப்ப எனக்கெல்லாம் கேட்டீங்கன்னா யாருமே வந்து ரொம்ப லெவல் டீப்பா சொல்லி கொடுக்க மாட்டாங்க. மத்த ஆன்மீகத்துல போகும்போது என்ன அப்படின்னு சொன்னா மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது கூட எனக்கு வந்து ரொம்ப லெவல் வந்து சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஆனா எனக்கு ஒரு உந்துதல், அது வந்து எப்படியாவது நம்ம வந்து இதை கத்துக்கிட்டே போகணும் அப்படிங்கிறதுக்காண்டி அப்படியே வெறித்தனமா வந்து கத்துக்கிட்டேன். இது வந்து பொறாமை கிடையாது. நான் வந்து மேல போகணும், நான் ஆன்மீக வளர்ச்சி அடையணும், எனக்கு நான் வந்து டிவைனா வந்து அந்த சாராம்சத்தை நான் எடுக்கணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப ரொம்ப முனைப்பா இருந்தேன். அதுதான் என்னோட குறிக்கோளாவே இருந்தது. சரிங்களா? அப்புறம் இதனாலதான் அசுர சக்தியை வந்து என்ன என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அழிக்காமல் தெய்வ சக்தியாக மாற்ற தெரிஞ்சுக்கணும். நீ தந்திராவுடைய குட் பிராக்டிஸ்னர் என்ன அப்படின்னா அசுர சக்தியை தெய்வ சக்தியாக மாற்றும் திறமையை நீ என்னைக்கு எடுக்கிறியோ அன்னைக்குதான் நீ தந்திராவை கத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ இது ஏன் வந்து வாராகி வந்து ரொம்ப அதிசக்தி அப்படின்னு சொன்னா எங்க அம்மாட்ட வந்து இந்த 3 சக்தியும் இருக்கும். ஏன்னா போர் சக்தி இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ அந்த வாராகி அப்படிங்கிறது வந்து போர் சக்தி இருக்கும். ரகசிய சக்தி, அதாவது தந்திராவை வந்து ரகசியமா பாதுகாத்து வச்சிருக்கிற சக்தி. மன மாற்றத்தை உண்டு பண்ற சக்தி, அதாவது பற்றையா இருக்கிறதா செய்யும், கர்ம வினையா இருக்கிறதா செய்யும், எல்லாத்தையும் வந்து ஒரு மாற்றத்தை வந்து உண்டு பண்ற சக்தி. அதை ஏற்றுக்கிற மனோ பக்குவத்தை நம்மளுக்கு அளிக்கக்கூடிய ஒரு சக்தி. சோ அந்த வாராகி அப்படிங்கிறது தான் வந்து இங்க மிகப்பெரிய தாந்திரிக் காடா வந்து எனக்கு வந்து இருந்திருக்கு. ஏன் வந்து இப்போ வந்து ஸ்டார்டிங்ல வந்து நம்மளுக்கு வந்து வாராகியை கும்பிடுறவங்களை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கோபம் வரும். வாராகியை கும்பிடுறவங்க எல்லாம் பயங்கர கோபத்துல இருப்பேன். ஆனா ஸ்டார்டிங்ல கண்ணா பின்னான்னு இருப்பேன். அவ்வளோ ஒரு கோபம் வரும். ஏன் அப்படின்னா
கோபம் வரும், உணர்ச்சியும் நம்ம மேல எழும்பும். இந்த ட்வின் ஃப்ளேம் கான்செப்ட்ல வரும்போது தான் எனக்கு வந்து எனக்குள்ளே வந்து இவ்வளவுத்துக்கு ஆசைகள் இருக்கா, நான் வந்து இந்த அளவுக்கு வந்து காமம்னா இருக்கா, அது வரைக்கும் எனக்கு தெரியவே தெரியாது. இந்த அளவுக்கு வந்து எனக்கெல்லாம் வந்து நீட்ஸ் இருக்கா அப்படின்னா நானா அதெல்லாம் நான் நினைச்சு கூட பார்த்தது கிடையாது. அது எல்லாமே மேல எழுப்பலாம் சரிங்களா. உள்ள மறைந்திருக்கிற விஷயங்கள் அதான் சொல்றேன்ல, எனக்குள்ள என்னெல்லாம் இருக்கோ எனக்கே வந்து ஆச்சரியமா இருக்கும். இவ்வளவு இது நம்ம உள்ள பூட்டி வச்சு நம்மளோட உணர்ச்சிகளை வச்சுக்கிட்டே இருந்திருக்கிறோமா லைஃப்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அது எல்லாமே என்ன ஆகும்னா வெளியே வரும். வெளியே வரும்போது ஏன் வெளியே வருது அப்படின்னா அதை நீ மாற்றுவதற்காக. இப்ப நான் சொன்னல அப்படியே ரிப்பீட் இங்க வாங்க. இப்ப இது எல்லாமே ஸ்டார்டிங்ல கண்ணா பின்னான்னு வரும். ஏன் வருது அப்படின்னா இந்த கோபம் உனக்கு வந்தது அப்படின்னு சொன்னா உடனே என்னவா மாத்தணும், அதுக்கு வந்து தர்மத்தை காக்கும் சக்தியாக மாற்ற தெரிஞ்சிருக்கணும் உனக்கு சரிங்களா. இப்ப கோபம் வருது அப்படின்னா தேவையில்லாம கோபம் வரக்கூடாது. எவனாவது ஒருத்தன் வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன்ல, இப்ப எனக்கு கோபம் வந்ததுதான், இப்ப 2-3 நாள் கண்ணா பின்னான்னு கோபம் வந்ததுதான். ஏன் கோபம் வந்தது, பிஞ்சு குழந்தைகளை வந்து அது அது அப்படி சீரழிக்கிறாங்க. அது வந்து என்ன, நான் தர்மத்துக்காக கோவப்படுறேன். அப்ப தர்மத்துக்காக கோவப்படுறேன் அப்படின்னு சொல்லும் போது அதுல வந்து நீ கோவப்படக்கூடாது. ஐயோ அமைதி சாந்தம் சொரூபம் அமைதியா இருந்து பண்ணணும்னா அது அது தேவையே இல்லை. அது எனக்கு அந்த அமைதி எனக்கு தேவையே இல்லைங்க நான் சரிங்களா. ஏன்னா அந்த அளவுக்கு நான் கோபப்படுவேன். அந்த கோபத்தை ஏன் அப்படின்னா அந்த தர்மத்தை காக்குறதுக்காண்டி படுவேன். ஸோ நான் வந்து தந்த்ரா பிராக்டிஸ்னர், நான் இப்படிதான் இருப்பேன். ஏன்னா நான் வந்து அசுர சக்தியை கன்வெர்ட் பண்றதுக்கான அத்தனை திறமையும் நான் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் சரிங்களா. அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உணர்ச்சி. ஆமா நான் வந்து சொல்வேன், இப்ப கூட ரீசெண்டா வந்து ஒரு போயம் எழுதி நான் வந்து போடதான் செஞ்சேன். நான் இதெல்லாம் வந்து எனக்கு வந்து அது அருளா எப்படி மாத்துறதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். எப்படி வந்து நான் வந்து கன்வெர்ட் பண்றதுக்கு வந்து நான் அதை தந்திரா மூலமா நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன். சோ நான் அதுக்கு கவலையே பட மாட்டேன். யார் என்ன சொல்லுவா, இவன் என்ன சொல்லுவானா, அவன் என்ன சொல்லுவானா, அதெல்லாம் வந்து கிடையாது. அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா விஷயங்கள் உள்ளே வந்து மறைஞ்சிருக்கிற இப்ப இதெல்லாம் நீங்க பேராசை அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை வந்து நான் வந்து பல பெரிய உன்னத சக்தி உன்னத லட்சியங்கள் வச்சிருக்கிறேன். நான் உன்னத லட்சியம் வந்து எனக்காண்டி லட்சியங்கள் வைக்க மாட்டேன். தெய்வ லட்சியங்கள் வந்து நிறைய வச்சிருக்கேன். அந்த அந்த அதை வந்து நீங்க பேராசை அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து அது உங்களோட ஃபால்ட் சரிங்களா. அப்புறம் வந்து பற்று. எனக்கு வந்து எல்லாமே அதான் நான் சொல்றேன்ல, இப்ப ஏன் வந்து ஒரு அது ஒரு துரோகியா கூட எனக்கு கன்வெர்ட் ஆனா, அதாவது ஒரு 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 அதாவது என்னோட ட்வின் தான் அப்படின்னு சொல்லிட்டு சோல்மேட்டா இருந்து போனவங்க மேல நான் வந்து பலவாறு வந்து என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மன்னிக்கிற குணம் இருக்கும். அப்புறம் வந்து சாரி கேட்கறது எல்லாமே எனக்கு வந்து உண்டு. ஆனா ஏமாற்றாங்க, எனக்கு வந்து துரோகம் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னா அதை வந்து ஈஸியா கட் பண்ணி விட்டுறேன். ஏன் ஈஸியா வந்து நான் வந்து கட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து அதை வந்து அனுபவ ஞானமாக நான் வந்து எடுத்துக்கிறேன். நான் அதை வந்து ஞானத்தை கொண்டு போயிருக்கேன். அப்போ சோ இப்படி இப்படி இருந்தால் இப்படி இருக்கணும், நம்ம வந்து அதுல இருந்து எப்படி மீண்டு போகணும். சோ நீங்க ரிப்பீட்டடா வந்து முதுகுல குத்தும் போது வலிக்கும் ஃபர்ஸ்ட் சரி, வைக்கும் போது நான் கன்வெர்ட் பண்ண தெரியாம இருந்திருப்பேன். அப்போ ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு நான் வந்து 1 வருஷம் நான் வந்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி எனக்கு நான் வந்து இப்படி ஆயிட்டேன் அப்படி ஆயிட்டேன்னு சொன்னா அப்ப வந்து நான் என்னன்னா இந்த 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 இதை கன்வெர்ட் பண்ணல. ஏன் கன்வெர்ட் பண்ணனா மனிதன் மேலே உள்ள பற்று. அந்த மனிதன் மேலே உள்ள பற்றுனால நான் என்ன பண்ணிட்டேன்னா எனக்கு துரோகம் பண்ணிட்டான் கூப்பாடு போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டே திரிஞ்சிட்டு இருந்தேன். 1 வருஷமா வந்து நான் வந்து ஐயோ நான் எப்படி இது பண்ண, எவ்வளவு செஞ்சேன் எவ்வளவு பண்ண, இவ என்ன என் சொந்தக்காரி, இவ இப்படி பண்ணிட்டாப்படன்னு சொல்லிட்டு நான் ஏன் அப்படின்னா பற்று. அப்புறம் தான் தெரிஞ்சது இல்லை இந்த பற்றை வந்து எப்படி கன்வெர்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா அப்பதான் நீ வந்து என்ன பண்ணுவேன்னா இந்த இந்த இதை நீ வந்து விடுவ, நீ வந்து அதை ஞானமாக எடுத்துக்கிடுவ. அப்ப என்னன்னா அடுத்த வாட்டி வந்து எவனாவது அவன் என்ன பண்ணுவான்னா ஓ இவ வந்து துரோகம் பண்ணா இன்னும் 1 வருஷத்துக்கு எந்திக்க மாட்டாள்ல, இதே டெக்னிக்கை வந்து நான் அப்ப அவனுக்கு தெரியாது நான் இதை கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான் அதே பார்த்து காப்பி அடிச்சு இதே மாதிரி இவ்வளவு துரோகம் பண்ணும், ஏமாத்தி ஏமாத்தி அன்பு அப்படிங்கிற போர்வையில வந்து ஏமாத்தி துரோகம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ முதுகுனை குத்துனதுக்கே இப்படி அழுறாளே, முதுகுல கிழிச்சு விட்ட அப்படின்னு அப்பதான் அட முட்டாளே நான் இதை வந்து மாற்றி வச்சுட்டேன்டா, அனுபவத்தை ஞானமாக நான் எடுத்துக்கிட்டேன், நீ குத்துனாலும் சரி என்னை வந்து முதுகை கிழிச்சு விட்டாலும் சரி நான் டோன்ட் கேர்ன்னு சொல்லிட்டு ஒரே நாள்ல தூக்கி போடுற அளவுக்கு எனக்கு வந்து கெப்பாசிட்டியை வந்து நான் வந்து எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கறதுதான் நீ தந்த்ரா பிராக்டிஸ், நீ தந்த்ரால எக்ஸ்போர்ட் ஆயிட்டேன்னு அர்த்தம். சோ தந்த்ராவை வந்து நீ இன்னர் ஆல்கமி, இதுதான் வந்து ஆல்கமின்னு வேற ஏதோ வந்து தப்பு கணக்கு போடாதீங்க. எல்லாமே ஆல்கமி அப்படின்னாலே தங்கம் அப்படியே வந்து கொட்டிடணும், பணம் வந்து அப்படியே கொட்டிடணும், அது கிடையாது. ஆல்கமினா என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இன்னர் ஆல்கமினா என்ன, ஏன் இந்த இந்த தந்த்ரா வந்து நம்ம பண்றோம், ஏன் வந்து ஈஸியஸ்டா வந்து கடவுள் கொடுக்குது. ஆல்கமி அப்படின்னாலே தங்கமா கொட்டிடணும், கோடி கோடி கோடியா கொட்டிடணும்.
நீ கோடி கோடியா கொட்டி நீ வந்து ஒரு ஒரு அதிகாரத்தை இது அதுக்காம நீ இருண்ட உலகத்துக்குள்ள கடக்கடா அப்படின்னா அது புரியாது. நீ இருண்ட உலகத்துக்குள்ள இருந்து இந்த இதெல்லாம் நீ நீ வந்து எடுத்தாதான் வந்து நீ வந்து ஒளி உலகத்துக்கே வர. இதுக்குள்ளே கடந்துகிட்டு நான் ஒளி உலகத்துல இருக்கேன், நான் வந்து ஒளி உலகத்துல இருக்கேன் அப்படின்னா என்ன ஒளி உலகத்துல இருக்கிறீங்க நீங்க? அங்கிட்டு பேர் இருண்ட உலகத்துல கடந்துட்டு கிடக்குறாங்க. சோ அதை வந்து சொல்லி வர்றதுக்காண்டிதான் இந்த மாதிரி நம்மளுடைய வேலையே என்ன அப்படின்னா, இதை சொல்லி மக்களுக்கு வந்து சொல்லணும். கேட்கறான் கேட்காம போறான் அது வேற விஷயம். ஆனா நான் அதனாலதான் திரும்பி திரும்பி நான் சொல்ற ரெட்டை சுடர் அத்தனை பேர்கிட்டையும் உங்களுக்கு கிடைத்த இந்த ஞானத்தை போதிங்கன்னு சொல்றேன். நீங்க வேற எந்த நல்லதும் செய்ய வேண்டாம். இந்த மாதிரி யூடியூப்ஸ்ல வீடியோஸ் ஆரம்பிக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி இப்போ. சோ உங்களுக்கு என்ன தெரியுது? ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கு அவ்வளவு பெரிய ஞானங்கள் நான் பேசுனதுலயே நான் வந்து நிறைய பேருக்கு தெரியுது நிறைய. சோ அதை சொல்லுங்க. அதுதான் சேவை. அதுக்கு தான் நம்ம வந்து வந்திருக்கிறோம். சோ இந்த விழிப்புணர்வை கொடுக்கதான் இந்த இருண்டை உலகத்துல இருந்து இவங்களை வந்து மீட்டு கொண்டு வந்து இதுக்காண்டிதான் நம்ம வந்திருக்கிறோம். ஒளி உலகத்துக்கு இவங்களை அழைத்து செல்வதற்கு. நம்ம ஒளி உலகத்துக்கு அழைத்து செல்றோம்னு சொல்லிட்டு நம்ம போய் இருண்ட உலகத்துல போய் விழுந்துடக்கூடாது. அதையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுங்கதான் பெரிய பெரிய கும்பலா கிடக்கு. சோ நம்மளை இழுக்கும். சோ ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. நீங்க ஏற்கனவே எல்லாத்தையும் வந்து விட்டுட்டு வந்திருப்பீங்க, எல்லாத்தையும் முடிச்சிருப்பீங்க. முடிச்சதுக்கு அப்புறம் இதுங்களை திருத்தரம் பேர் வழின்னு சொல்லிட்டு நீங்க போய் அதுல குதிச்சு அப்புறம் அப்படியே கடந்தீங்க அப்படின்னு சொன்னா அடுத்த நிலை அடையிறதுக்கு வந்து இன்னொரு பெர்த் டெத் அப்படின்னு போயிட்டே இருக்கணும். அது இப்பவுமே நீங்க யோசிச்சு பாருங்க. நானே நேரத்தையே சொன்னேன், சரி பரவாயில்ல நம்மளால முடிச்சு நம்ம பிள்ளைங்களுக்கு அப்புறம் அடுத்த பிள்ளைங்கன்னா எந்த அளவுக்கு வந்து இந்த கலிகாலத்துல சிக்க போதோ பாவமா இருக்கு. நம்ம கூட தப்பிச்சுக்கிட்டோம். வருங்கால ஜென்ரேஷன் நினைச்சா ரொம்ப 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 கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நான். ஆக்சுவலா அதுதாங்க உண்மை. நம்ம கூட ஓரளவு தப்பிச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். பட் ஒண்ணு போக போக ரொம்ப பயங்கரமா இருக்கும். சோ பிள்ளைங்களுக்கு போதிங்க. சின்ன குழந்தைகளுக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்ச உங்க வீட்டுல உள்ள குழந்தைகளுக்கே நீங்க வந்து போதிங்க. இந்த இருண்ட உலகத்தை பத்தி நீங்க இருண்ட உலகம் அப்படின்னு சொன்னாலே நீங்க இந்த பொறாமை இந்த இதை சொல்லுங்க. இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி வளர்க்க என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா ஒளியை நோக்கி வந்து வர ஆரம்பிப்பாங்க. தேங்க்யூ.